அது பச்சை தோறா என்னம்மா அடுப்புலாம் பயங்கரமா இருக்குது. இப்பதான் ஏறி வைக்கிறேன். எத்தனை கல்? 1 2 3 4 5 6 கல் இருக்குது. காத்தடிக்குது இல்லையா, அதுக்கு கொஞ்சம் மறுப்பா இருந்தா கொஞ்சம் சீக்கிரம். அப்படியா? காத்து உள்ள போகாம இருக்குது, அவ்வளவு கல் வச்சிருக்கீங்களா? என்ன குழம்பு? மீன் குழம்பு, கவலை மீன். கவலை மீனா? சண்டே ஸ்பெஷல் கவலை மீனா? சூப்பர் சூப்பர். பார்க்கலாமா எப்படி செய்றீங்கன்னு? பார்க்கலாம். ஒரு நாள் நாட்டு கோழி குழம்பு வச்சுங்க, 1 வருஷம் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் உங்களை மீட் பண்றேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். உங்க பேரு சாவித்திரி தானே? ஆமாய்யா. நான் ஒருத்தர் கேட்டாங்க உங்களை ரொம்ப. ஒரு நாள் என்ன பண்ண தெரியுமாய்யா, என் பொண்ணுக்கு நான் இறைய வறுத்து கொடுக்க போறேன்னு சொன்னேன். இறை வறுத்து கொடுத்தா அதுக்கு தொக்கை எப்படி பண்ணி கொடுக்கணும்னு தெரியாதா? கொஞ்சம் புளி போட்டதுன்னா அது தொக்கை ஆகும். இறை கூட ஒரு மீன் மாடு தானே அது. அந்த குழந்தைக்கு சும்மா வறுத்தி என்ன புளி போட செஞ்சு கொடுத்தது பாரு. வாந்தி 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 எடுத்து அப்புறம் நான் போய் துண்டுறது குழந்தைய வாந்தி எடுக்குதுன்னு பார்த்தா நான் போய் சாப்பிட்டு பாரு. ஆமா, நான் இறை குழம்பு செஞ்சுன்னு சொல்லி சும்மா தொக்கை வறுத்துனேன். அதுல வறுத்தனா கூட மீன் குழம்பு மாதிரிதாம்மா. அதுல கொஞ்சம் புளி போட்டா குழந்தைய வாந்தி எடுக்க. நீச்சு தானே அது கூட. அந்த நீச்சுல கொஞ்சம் புளி போட்டு செஞ்சு துணி பாரு. குழந்தை 2 சட்டி சோறு துண்ணு. அதாவது புளி ஊத்துறதா நல்லா இருக்கும் மீன் குழம்புல. எந்த குழம்புல கறி குழம்புல ஊத்தலன்னு கூட இந்த கடல்ல பிடிக்கிற எவ்வளவு கோழி மீன் ஜீவனம் இருக்குதோ அதுல எல்லாமே புளி ஊத்தாது எந்த பொருள் கிடையாது. நம்ம கறினா புளி ஊத்தாத செய்யலாம், அது நல்லா இருக்கும். பாத்திரம் புது பாத்திரமா? ஆமா, நல்லா வெள்ளையா இருக்குது. புது பாத்திரம் இல்ல, பழைய பாத்திரம். ஓ, அந்த அளவுக்கு நல்லா சுத்தமா தேய்ச்சிருக்கீங்க. அப்படி இருந்ததா கொஞ்சம் நல்லா இருக்கு, பாக்குறது கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா சுத்தமா சமைக்கிறீங்க. நல்லா காயெல்லாம் நல்லா கழுவி வாஷ் பண்ணி நல்லா செய்றீங்க. இன்னைக்கு கவலை மீன் குழம்பா? நல்லா இருக்கும் குழம்பு. கவலை மீன். நீங்க மாங்காய்லாம் போட மாட்டீங்களா? மாங்காய் போடுவேன். பாப்பா சாப்பிடாததால பிடிக்கல மாங்காய் போடுறது. அது அந்த மாங்காய்னா புளிப்பு கிடையாது, தித்திப்பு மாங்காய். தித்திப்பா இருக்கும் அந்த மாங்காய். ஆமா ஆமா, அது அந்த மாதிரி மாங்காய்ல ருமானி வேற மாங்காய் எதுன்னு இருந்தா போடலாம். புளிப்பாகிற மாங்காய் தான் போடணும். அது குழம்பு டேஸ்டா இருக்கும். இது போட்டா குழம்பு கெடுத்து விட்டுரும். ஏன்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் தித்துப்பா மாதிரி இருக்கும். துன்றது கூட பிடிக்காது மனுஷனுக்கு. இந்த கோழிங்க அந்த பூனைங்க மத்திய சமைக்கிறது ரொம்ப சவாலா இருக்கு, கஷ்டமா இருக்கு. சமைக்கிறது விட்டுட்டேன். இவங்கனால ஹாய் உய் ஹாய். ஆமா, பாத்து ஆமா ஆமா. நான் மாட மேய்க்க வேண்டியது. தொண்டை தண்ணி வச்சிரும் போலுது. கரெக்டா மணி 3 ஆயிடும். உங்களுக்கு தெரிஞ்சு நான் செய்யறதுக்குள்ள. ஆமா. எங்க பூனை நாயெல்லாம் விட்டு போனா நீங்க தான் வச்சிருக்கீங்க போல வளர்க்கறதுக்கு. அங்க என்ன ஜீவனம் புடிச்சு வந்தா கூட நான் தான் பார்க்கணும். அத குப்பை வண்டி எல்லாம் வந்துச்சுன்னா நான் கொஞ்சம் பாத்துப்பா, நான் கொஞ்சம் பாத்துப்பா. என்ன பாத்து போறது? நீங்க எப்படிதான் பண்ணுவீங்களா, நீங்க போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட ஒரு ஜீவனம் தானப்பா. என்ன ஏன் வளர்க்குறீங்க? எடுத்து விட்டுறாங்க. நம்ம என்ன பண்றது? ஊர்ல எல்லா பேரும் நம்ம எடுத்து விட்டா நாங்க என்ன பண்றது? யார் எடுத்து விட்டா நம்மளுக்கு தெரியும். மனசு வர மாட்டேங்குது விடுறதுக்குல்ல. எங்க போய் தேர்த்தினாலும் போவாது. ஜீவனம் அப்படியே உட்காந்துக்கணும் நம்ம கிட்ட. மன அது நம்ம சாப்பிட சொல்ல கொஞ்சம் போட்டதே உண்டு. ஆமா, கிட்டத்தட்ட இங்கே ஒரு 50 பூனை வரும் போல இல்ல? 50 பூனை இருக்கு, 50 கோழி இருக்கு, 50 நாய் இருக்குது. ஏகப்பட்ட இருக்குது. ஆனா பூனை நாய் கோழி தான் நிறைய இருக்குது. அது வளர்க்கறதுக்கு அவங்க சம்பாதிக்கிறதுக்கு போயிடுவாங்க. நான் வளர்த்துக்கணும் இருக்கணும். அதுக்கு அவங்க நல்லா அடுப்பு ஜோரா எரியுது. ஜாஸ்மின் கூட செய்தியம்மா எனக்கு பூச்சமா இருக்கு. நான் செய்யல பூச்சமா இல்லை. எவ்வளோ பேர் அந்த வீடியோ பிடிக்கிறாருப்பான். எறா குழம்பு செஞ்சுக்குது. உங்களுக்கு இற வர வச்சிருக்கிறேம்மா சரி அப்படின்னு சொன்னேன். காரப்பூட்டி தான் கிடைக்கல. பரவாயில்ல, எது இருந்தா நான் சாப்பிட்டேன். நல்லது அவங்களுக்கு அடுத்ததான் வாங்கி கொடுப்பாங்க.
அதனால எவ்வளோ காற்று வச்சாலும் காற்று உள்ளே போகாது உங்களுக்கு அந்த அளவுக்கு பந்தோபஸ்து பண்ணிட்டீங்க. நம்மளுக்கு ஒரு சைடு சரியில்லை, ம் ம் குழந்தைவும் சரியில்லை. ம் அவங்க சமையல் அமைக்கிறாங்க, அவங்க தின்றாங்க. ம் 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 நாங்கள் ஒரு புருஷனுக்கு சொல்லி பார்த்தோம், ம் நம்ம இருக்கிற 2 பேர் ஏதோ சாப்பிட ஆக்கலாம், துண்ணலாம், கிடக்கலாம், ம் ஒரு குடி எண்ணெய் வந்துட்டு போகுது. அப்படியா? நம்மளுக்கு கடிக்கிற வரைக்கும் நம்ம துண்ணலாம். எந்த புள்ள குட்டி நம்மளுக்கு பார்க்குறாங்க. இப்போ ம் ம் நம்ம வரைக்கும் சாப்பிடலாம், நம்ம வரைக்கும் பழக்கலாம்னு சொன்னால் ம் குடியிலே எரிஞ்சு போகிறோம். கொஞ்சம் காலம் எப்படி போகுதோ, காலம் எப்படியும் போகுது. நான் சொல்லி பார்த்தேன், என்னால் சாதிக்க முடியும். ம் ம் அப்படியே விட்டீங்க. போய் கணக்கு இந்த எடுத்து வந்து கொடுக்குறாரா, ம் ம் இதோ நம்மளுக்கு கேவலமாக பேசக்கூடாது யாரும் பார்த்து. ஆமாம் 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 ஆமாம். இந்த கேவலம் பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த தண்டல்காரங்களுக்கெல்லாம் காசு கற்றுக்கொண்டு இருக்கேன். ம் ம் அது கொடுக்குறவருக்கு கொடுத்தா போதும். அதே ம் ம் அடுத்த பொண்ணு இருக்கட்டும், பிள்ளை இருக்கட்டும், ம் யாரும் இருக்கட்டும், அடுத்த வீட்டில் போய் படுக்க முடியாது இல்லை. நீ ஆமாம் நம்மளுக்குன்னு இப்போ நம்மளுக்கு ஒரு வீடு இருந்தால் ஆமாம் நீ எங்கே குடிச்சிட்டு படுத்து கிடக்கலாம். ஆமாம். நீ எத்தனை நாள் என் வீட்டாண்ட படுத்து கிடக்க போறேன்னு சொல்ல போறாங்க. நீ என்ன கொடுத்த எனக்கு சாதிச்சு அப்படின்னு சொன்னா என்ன கொடுப்ப நீ சொல்லு. ஒரு நகையா ஒரு நெட்டா நீங்க செஞ்சு எனக்கு கொடுத்தீங்களா, என் வீட்டில் நீ படுக்கிறேன், நான் சம்பாரிச்சு நானே செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு கேட்க மாட்டோங்க. ஒரு கேள்வி. 10 மாசம் சுமிச்சு வளர்த்தோம்னு தெரியுதா, இன்னைக்கு 20 மாசம் சுமிச்சு வளர்த்தோம். அவங்க புள்ள அவங்களுக்கு சாதிக்கும் ஒரு காலத்துல. நம்ம இந்த காலத்துல நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு சாதிச்சு போல, அது மாதிரி தான் உனக்கு சாதிக்க போகுது. நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்களுக்கு குறை பேச முடியாது. அவங்க நமக்கு என்ன செய்யறாங்களோ அதான் அவங்க பசங்க அவங்களுக்கு செய்வாங்க. நான் சண்டை போடுவேன், அங்கே வந்து பொண்ணு விட்டு போவாது, அந்த சின்ன பொண்ணு விட்டு போகும். அது எதுன்னு சொல்லிட்டா நான் போக விட மாட்டேன். போக மாட்டீங்க. எனக்கு கோவம். அவன் எவ்வளோ பேசினா கூட அவங்க வீட்டில் போய் தின்னுடுவான், நான் தின்ன மாட்டேன். உங்களுக்கே தெரியும். தக்காளி பெருசாக போட்டிருக்கீங்க, வதங்கிடுமா? வதக்கிறேன், இப்போ போட்ட வதக்கிறேன். அவன் வீட்டை கூட இங்கே கூப்பிட்டா தான் நான் போகிறது, இல்லை நான் போகிறது ஜாஸ்தி வீட்டை. பொண்ணு வீட்டில் சாப்பிட்றது இல்லையா நீங்கள்? நீங்கள் அப்புறம் 3 பொண்ணு வீட்டு 3 பொண்ணு ஒரு பையன் அங்கே சாப்பிட்றது இல்லையா? யார் வீட்டில் நான் சாப்பிடுவேன். நம்மளுக்கு கை கால் இருக்குது, பண்ணு இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்ம சம்பாதிச்சு நம்ம சாப்பிடலாம். அடுத்த சாப்பாடு நம்ம ஏன் பார்க்கணும் எதிர்த்து? கரெக்ட். கை கால் நல்லா வரைக்கும் சமைச்சு சாப்பிட்டு தான். அது வரைக்கும் நம்மளுக்கு கை கால் ஊந்துச்சுன்னா யாரும் பார்க்குறவங்களோ பார்க்காது போகிறவங்களும் அவ்வளோதான். நம்மளுக்கு புரிஞ்சே இருக்கு. நம்ம நல்லதாக இருக்குது, கை கால் எல்லாம் நல்லதாக இருக்குது. நம்ம வரைக்கும் சாப்பிட்டு நம்மளுக்கு இன்னும் கடக்க வேண்டாம். பொண்ணுங்க கொடுக்கணும் நம்ம எதிர்த்து பார்க்கக்கூடாது, பிள்ளைங்க கொடுக்கணும் நம்ம எதிர்த்து பார்க்கக்கூடாது. யார் சாப்பிடணும் நம்ம எதிர்த்து பார்க்க முடியாது. தீபா சமைச்சா கொடுக்குமா? இன்னும் போக மாட்டேன், நான் போக மாட்டீங்க. யார் வீட்டு சாப்பிடணும் நான் இவங்க வீட்டில் கூட போகிறது இல்லை. இப்போ எந்த பொண்ணு வீட்டுக்கு பையன் வீட்டுக்கு போக மாட்டீங்க? நான் பாட்டுக்கு நான் சாப்பிடுவேன், நான் போவேன். நீங்கள் சமைச்சா வந்து சாப்பிடுவாங்களா அவங்க? அவங்க சாப்பிடுவாங்களா? அது எல்லா வீட்டும் நடக்கத்தான். எவ்வளோ சண்டை இருந்தாலும் நடு பொண்ணு வந்துடும். அதுவும் வரும். ஜாஸ்மினும் வரும், தீபா தான் வராது. அதுவும் வரும். நான் தான் எடுத்து போய் கொடுப்பேன். அவள் கேட்கல, நான் எடுத்து போய் கொடுப்பேன். அவள் கேட்குறக்கு அவள் தாயில குழந்த மாதிரி இருக்கிறல்ல, யாரும் அவளுக்கு மதிக்க மாட்டேன்றாங்க. மதிக்கிறது இல்லை, அவள் செய்கிற நடுவாக இருக்க மதிக்கிறது இல்லை யாரும். கொண்டு பார்த்தீங்களா? என்னென்ன சமைப்பீங்க? டெய்லி என்ன சமைக்கிறீங்க? நேற்று மீன் வேறில் ரசம் வச்சு முட்டை வறுத்து சாப்பிட்டோம். சின்ன பொண்ணு மாமியார் வீட்டை போய் வந்துச்சு, தேயில சாப்பிடுறோம். அது என்கிட்ட தான் வந்து சாப்பிட்டுச்சு. முட்டை வந்து நீங்க கோழி முட்டை போடுறதா கடை முட்டையா? கடை முட்டை. கோழி முட்டை கூட ஒரு நாளைக்கு செய்வோம். அது கோழிங்க நிறைய இல்லை, எல்லாம் காட்டு பூனை புட்டு போயிடுச்சு. பூனை பிடிச்சிச்சா? காட்டு பூனை வந்து புட்டு போயிடுச்சு. காட்டு பக்கத்துல காட்டு வந்து பூனை வருது, காட்டு பூனை நிறைய வரும். அது வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. தக்காளி நல்லா வதங்கிச்சு.
உப்பு போட்ட உடனே அதிகமான மிளகாத்தூள் போதுமா? இப்படி வதக்கினதா எண்ணெய் அந்த வாசனை வராது, மிளகாத்தூள் வாசனை. எப்படி கவலை மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்குமா? முள்ளு நிறைய இருக்குங்களா? முள்ளு நிறைய இருக்கும், குழந்தைங்க சாப்பிட முடியாது. ஆமாம், நம்ம தான் சாப்பிடணும். குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு புளி நிறைய ஊற்றணும், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இப்போ செஞ்சாக்கா நாளைக்கு கூட சாப்பிடலாம். நாளைக்கு கூட சாப்பிடலாம், 3 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். சூடு பண்ணி சாப்பிடலாம். ஒன்றும் பிரச்சனை. ஆனால் அதுக்கு புளி தான் தேவை. அந்த குழந்தை காட்சி பொண்ணுங்க சாப்பிட்டா உடனே மாந்தம். அப்படியா? உடனே மாந்தம் வந்து இது மாந்த பொருள் இதெல்லாம். குழந்தை பெற்றவங்க சாப்பிடக்கூடாது. சாம்பார் நல்லா வைக்கிறீங்க நீங்க. ஒரு நாள் சாம்பார் நான் வச்சது பார்த்தேன். நல்லா பூண்டெல்லாம் பெருசு பெருசா போட்டு கரைச்சிடுவீங்க. அதுவே ரசத்துல நல்லா காஞ்ச மிளகா நிறைய போட்டீங்க ஒரு நாள். தொட்டு துண்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு முட்டை செய்வோம். முன்ன குடும்பம் நிறைய இருந்தது, நம்ம ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுக்கணும். கொஞ்சம் சண்டை போட்டு அவங்க தனித்தனி குடும்பம் ஆக்கி தின்னுங்கள. ஏன் என் மூஞ்சியை எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி சண்டை போட்டேன். எல்லாம் தனித்தனியாக செய்கிறாங்க சாப்பாடு. இப்போ தனித்தனியாக செஞ்சு சாப்பிட்றாங்க. எல்லாத்தையும் நம்ம மூஞ்சி பார்த்துக்கணும். உங்களுக்கு பொண்டாட்டி குழந்தை குட்டினு இருக்குது இல்லை? அது இது தம்பி மாறு வந்தால் என்ன பண்ணுவீங்க? அப்போ கூட என் மூஞ்சி பார்ப்பீங்க. ஆமாம், அதனால் இப்போ இதெல்லாம் சமையல் கற்றுக்கணும். நீங்கள் என்ன கோயம்பு டேஸ்ட்டாக இருக்குதா இல்லையா? வர மாதிரி உங்க கூட எங்கள் அத்தை வைக்கிற கோயம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுத்ததா உண்டுன்னு நினைச்சு கூட சம்பாதிச்சு கொடுக்காட்டி வீட்டுக்காரர் பிடிச்சி செஞ்சு போடுறாங்க. வீட்டுக்காரர் தான்ல. கல்யாணம் கனவா புள்ளானாலும் புருஷனா? பரவாயில்ல. இப்போ வந்து சாப்பிடுவாரா இப்போ கவலை மீன் குழம்பு? யார் சாப்பிட்றவங்களும் இல்லையா அவருக்கு பிடிக்கும் இந்த கோயம்பு. அவர் அப்பா கூட பிடிக்கும் இந்த கோயம்பு. என் மாமனாருக்கு கவலைன்னா உயிர். அதே மாதிரி கருவாட்டு கோயம்பு, வாழை கருவாடுனா அவளுக்கு உயிர். பொட்டுக்காய். ஆமாம், நான் பொட்டு வச்சிருக்கிறேன். நான் சொல்றேன் எங்க கட்டிட்டு பொட்டு. எல்லாம் கொச்சி பிறகு மீன் போடணும்ல? ஆமா, இது புகை இப்படி இருக்கக்கூடாது. இருந்தா மிளகாத்தூள் அப்படியே வாசனை வரும். எல்லாம் கொதிச்சு அந்த எண்ணெய் மேல வரணும். அப்போ ஊத்துனா கொஞ்சம் துண்டுற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். பச்சை மிளகா சீக்கிரம் போடக்கூடாது. பச்சை மிளகா போடல நீங்க? சீக்கிரம் போட்டாக்க அப்படியே வெந்தி போகும். அப்படியா? அப்போ சாப்பாடுல நம்ம எதுவும் கடிச்சு துண்டுறது நல்லா இருக்கும். காலையில எழுந்திரிச்சு கூட. ஓஹோ, பச்சை மிளகா எண்ணெயில வதக்க மாட்டாங்க? வதக்க மாட்டீங்களா? மீன் போட்ட பிறகு போடுவீங்களா? இல்ல இப்போ போட்டுருவீங்க. மீனுக்கு முன்னாடியே போட்டுருவீங்க. இது இப்படி வரக்கூடாது. அது நுர வரக்கூடாது. நுர வந்தா கோயம்பு நல்லா. மனசு கவலையா இருந்தா கவலை சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். அடுப்பு ஜோரா எரியவே நல்லா கொதிக்குது குழம்பு. இப்போதான் புளி ஊற்றுனீங்க. என்னம்மா குழம்பு குச்சிச்சா? மீன் போடலாமா? கவலை மீன். அது ஒரு மீன் கையில் காமிங்க பார்க்கலாம். கவலையாக இருந்தால் கவலை மீன் சாப்பிடும். ஓகே, போடுங்க. boleh jatuh tak salah. Boleh saja. Pada hari paling panjang. ஆனால் மீன் குழம்பு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வைக்கிறாங்க.
மீன் குழம்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைக்கிறாங்களா? ஆ குப்பத்தில் மீன் வைக்கிறாங்க, குப்பத்தில் வைக்கிறவங்க ஒரு மாதிரி வைக்கிறாங்க. சில பேர் இஞ்சிலாம் நசுக்கி போடுறாங்க. அதெல்லாம் போட மாட்டீங்க. ஜாஸ்மின் எறா குழம்பு ரொம்ப சிம்பிளாக வச்சிருச்சு. வெறும் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, புளி, அவ்வளோதான். அப்படி போட்டால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். எண்ணெய் அதிகம் போடக்கூடாதையா மீன் குழம்புல மீன் குழம்புக்கா? புளினா அதிகம் போட்டுல. எண்ணெய் கம்மியாக தான் போடணும். எண்ணெய் கம்மியாக தான் போடணும். ஏன்னா அது கேஸ் டபுள் வரும், ஒரு மாதிரி வரும். சில பேர் நல்லா இருக்கிற உடம்பு போடலாம். நல்லா இருக்கிற உடம்பு கரண்டி போடாம ஷேக் பண்ணணுமா? இல்லைன்னா உடஞ்சிரும். மீன் சரி ஆகாது, நல்லா இருக்கும். நல்லா கொதிக்க வைப்பீங்களா? அப்படி நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். எறாவா ரொம்ப நேரம் வச்சிருக்கேன். எப்படி ரொம்ப குளிர்தோ? பனிக்காலம். சாயங்காலம் அடுப்புலயே உட்காந்துருப்பேன். குளிர் காஞ்சினே இருப்பீங்களா? நைட்ல எப்படி ஓடி போய் வீட்டுக்குள்ள போய் படுப்பேன். இல்லைன்னா கடைங்க இருந்திருந்தா முன்ன கடையில படுத்துக்கணும் இருந்தா தெரியாது. இப்போ கொட்டா போட்டீங்களா? பரவாயில்ல. நேற்று எவ்வளோ பெருசு பாம்பு வரும். எல்லாம் பாம்பு வரும். பனிக்காலம்ல நிறைய வரும். பார்த்துட்டு படுக்கும். என்னம்மா முடிஞ்சிச்சாமா? முடிஞ்சிச்சையா. கம்ம கம்ம கம்மன்னு வாசனை வருது. நீ என்னதான் கையில் என்னதான் வித்து வச்சுக்கிறீங்க? எதுவுமே மசாலா போட மாட்டேங்க. நான் வாசனை மட்டும் வருது. வச்சு வச்சு பழகுமா? கரண்டி மீன் எடுத்தா உடஞ்சிரும். அப்படியே வச்சு இறக்கி வச்சிருவீங்க. சாப்பாடெல்லாம் தின்ட்டாங்க. தனியா வேற சாப்பாடு செய்யணுமா? ஓகே 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 ஓகேம்மா, ரொம்ப சூப்பர். தீபா அம்மா சாவித்திரி ஒரு வருஷத்துக்கு முன்னே ஒரு குழம்பு வச்சிங்க. அதோட இந்த வருஷம் தான் வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பார்க்கலாம். சரிம்மா, ஓகே, ரொம்ப நன்றி நன்றி. சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே.